டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இம்யூனாலஜி ஃப்ரம் சாப்டர் 7ல் பார்க்க போகிறோம். தமிழில் நோய் தடைக்காப்பியலின் அடிப்படை கோட்பாடுகள். ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனாலஜி, தட் இஸ் த ஸ்டடி ஆஃப் இம்யூன் சிஸ்டம். தமிழில் நோய் தடைக்காப்பியல், நோய் தடைக்காப்பு மண்டலத்தை பற்றி படிக்கிறதுனால நோய் தடைக்காப்பியல். ஸோ இங்கே என்ன நடக்குது? இட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன்ஸ். So the mechanism used by the body to protect from foreign particles. அந்த foreign particles எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டஸ்ட் பார்ட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை பாக்டீரியாமாக இருக்கலாம், இல்லை வைரஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் இட் இஸ் ஃபாரின் டு அவர் பாடி. தமிழில் சூழ்நிலை முகவர்களிடம் இருந்து காக்கிறது. சரிங்களா? இஃப் இம்யூன் சிஸ்டம் டஸ் நாட் ஃபங்க்ஷன், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா இட் லீட்ஸ் டு இன்ஃபெக்ஷன். ஸோ த ஓவரால் எபிலிட்டி ஆஃப் த பாடி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த டிசீஸ் இஸ் கால்டு இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு. சரிங்களா? நம்ம பாடி ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் தான் இம்யூனிட்டி. டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் நம்ம பாடி ப்ரொடெக்ட் பண்ணலை, அங்கே இம்யூனிட்டி இல்லை அப்படின்னா இட் இஸ் கால்ட் சசப்டபிலிட்டி. தமிழில் எளிதில் இலக்காகும் தன்மை. ஒரு பர்சன் வந்து சீக்கிரமாக ஒரு நோய்க்கு இலக்கு ஆயிடுறாங்க இந்த இம்யூனிட்டி இல்லை அப்படின்னா. ஸோ எளிதில் இலக்காகும் தன்மை. அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனாக இருக்கலாம், பாலிசாக்கரைடாக இருக்கலாம், இல்லைனா வந்து நியூக்ளிக் ஆசிடாக கூட இருக்கலாம். பட் இட் கேன் ப்ரொடியூஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இம்யூன் ரெஸ்பான்ஸில் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆன்டிபாடி ஜெனரேட்டார் அப்படின்றதுனால ஆன்டிஜென். சரிங்களா? ஆன்டிபாடி ஜெனரேட்டார். தமிழில் எதிர்பொருள் தூண்டி. ஸோ இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 classes இருக்குது. ஒன்று வந்து இன்னேட்டு, இன்னொன்று அக்வயர்டு இம்யூனிட்டி. இன்னேட் அப்படின்னா உள்ளே இருக்குது, ஃப்ரம் பர்த்லேருந்தே இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் இன்னேட் இம்யூனிட்டி ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டி. தமிழில் இயல்பு அல்லது இயற்கையான நோய் தடைக்காப்பு. அக்வயர்டு இம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருப்போம் ஏதாவது ஒரு பாக்டீரியத்துக்கோ இல்லை வைரஸுக்கோ. ஸோ அக்வயர் பண்ணுறோம், பெறப்பட்ட இம்யூனிட்டி. சரிங்களா? பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது, நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல், இயற்கையான செயற்கையான. அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ், இன்னொன்று பாசிவ். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலையும் ஆக்டிவ் பாசிவ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றத்தை பற்றியும் பார்க்குறோம். First one is innate immunity, otherwise called as natural immunity. So individual possess right from birth, பிறப்பிலிருந்தே இருக்குது. இது வந்து நான் ஸ்பெசிஃபிக். அது என்ன நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பாக்டீரியா, இந்த பர்டிகுலர் வைரஸுக்கு அகெயின்ஸ்டாக தான் நம்ம பாடி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? என்ன டைப் ஆஃப் ஆன்டிஜனாக வேணாலும் இருக்கலாம், அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த இம்யூனிட்டி இருக்கும். ஸோ எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியலி இன்ஃபெக்ஷியஸ் ஏஜெண்ட். அது எப்படிலாம் இருக்கும், அகெயின்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனட்டாமிக்கல், ஃபிசியாலஜிக்கல், ஃபேகோசைட்டிக், இன்ஃப்ளமேட்ரி. ஸோ இது ஒவ்வொன்றத்தையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று அனட்டாமிக்கல். தமிழில் உடல் அமைப்பு சார்ந்த தடைகள். அதில் 2 இருக்குது. ஒன்று ஸ்கின்னு, இன்னொன்று மியூக்கஸ். தமிழில் தோல், கோழைகள். ஸோ ஸ்கின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் pH வந்து 3 to 5 அசிடிக்காக இருக்குது. ஸோ அசிடிக்காக இருக்கும் பொழுது அங்கே எந்த ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸ் எனிதிங் கான்ட் என்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மியூக்கஸ், கோழைகள். இதில் போயிட்டு அது மாட்டிக்கும். ஸோ இட் கெனாட் ரெக்கவர். நெக்ஸ்ட் இஸ் ஃபிசியாலஜிக்கல், உடல் செயலியல் சார்ந்த தடைகள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், நம்ம பாடி டெம்பரேச்சர். இப்போது ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ நம்ம பாடிக்குள்ளே வந்துடுச்சுன்னா அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்கும். ஸோ அங்கே பாடி என்ன பண்ணுது? இட் இஸ் ட்ரையிங் டு ரெக்கவர் ஃப்ரம் தட் பர்டிகுலர் பாக்டீரியா ஆர் வைரஸ். அப்போ அது நல்லது, ஃபீவர் வந்து நல்லது. இப்போ ஒரு வாட்டர் இருக்க நம்ம பாயில் பண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன? அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோ வைரஸையோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட் கில் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பாடி என்ன பண்ணுது? டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ உள்ளே வந்ததை வந்து வெளியேற்ற பார்க்குது. சரிங்களா? தென் பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய HCl, அது வந்து என்ன பண்ணும்? இட் ட்ரைஸ் டு கில் தட் பர்டிகுலர் பாக்டீரியா. நெக்ஸ்ட் இஸ் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஒன்று வந்து லைசோசைம், இன்டர்ஃபெரான்,
அண்ட் அதர் ஒன் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்சஸ், தமிழில் நிரப்பு பொருட்கள். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸை பற்றியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லலாம். ஸோ சிம்பிளாக இங்கே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, காம்ப்ளிமெண்ட்ரி ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அது ஒரு கேஸ்கேடாக வந்து செயல்பட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவோட செல் வாலை லைஸ் பண்ணும், சிதைத்தல். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் லீட்ஸ் டு ஃபேகோசைட்டோசிஸ், அப்படியே செல் விழுங்குதல் நடைபெறும். சரிங்களா? ஸோ ஃபேகோசைட்டோசிஸ்ன்னு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, அதாவது செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள். அதில் என்னென்ன இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மோனோசைட்ஸும் நியூட்ரோஃபில்ஸும் இன்வால்வ் ஆகும். இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் இன்ஃப்ளமேட்ரி, வீக்கம் சார்ந்த தடைகள். ஸோ வீக்கம் ஏற்படும், ஏதாவது ஒரு பூச்சோ ஏதாவது கடிச்சிருச்சு அப்படின்னா அங்கே என்ன ஆகும், வீக்கம் ஏற்படும் இல்லைங்களா? காயம் ஏற்பட்டாலும் அது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்ட் செல் அப்படின்ற செல்லிருந்து இந்த மூணுமே வந்து ரிலீஸ் ஆகும், செரட்டோனின், ஹிஸ்டாமின் அண்ட் ப்ராஸ்டோகிளாண்டின்ஸ். ஸோ இதனால தான் அங்கே வீக்கம் ஏற்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட் அக்வயர்டு இம்யூனிட்டி, பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு. அக்வயர்ஸ் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன்ஸ் தட் இஸ் ஆஃப்டர் பர்த், பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய பாக்டீரியமோ இல்லை வைரஸோ அதனால் ஏற்படக்கூடிய இம்யூனிட்டி, அதனால் அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பாக்டீரியாவுக்கு குறிப்பிட்ட வைரஸுக்கு தான் இந்த எதிர்ப்பு இருக்கும். ஸோ இதில் என்ன காம்பனன்ட்ஸ் கூறுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஹியூமோரல் இம்யூனிட்டி. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா செல் வழி நோய் தடைக்காப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா திரவ வழி நோய் தடைக்காப்பு. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினாலே அங்கேருந்து டி செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இட் கேன் பி டி சி செல்ஸ் ஆர் டி ஹெல்ப்பர் செல்ஸ். ரெண்டு டைப் ஆஃப் டி செல்ஸ் இருக்குது, டி சைட்டோடாக்சிக் செல்ஸு, இன்னொன்று டி ஹெல்ப்பர் செல்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோஃபேஜஸ் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். மேக்ரோஃபேஜஸ்ஸு, நேச்சுரல் கில்லர் செல்ஸு. இங்கே ஆன்டிபாடி கிடையாது. வெரஸ் இன் ஹியூமோரல் இம்யூனிட்டியில் என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ இங்கே என்ன ஆகுது, ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். அதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி செல்ஸும் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸும். செல் ஆன்டிஜனை வழங்கும் செல்கள், ஆன்டிஜனை வழங்கும் செல்கள். இட் இஸ் அ சீன் இன் வெர்டிபிரேட்ஸ் ஒன்லி. நெக்ஸ்ட் டைப்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? அக்வயர்டு இம்யூனிட்டியோடைய டைப்ஸ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ். தமிழில் செயலாக்க நோய் தடைக்காப்பு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மந்தமான நோய் தடைக்காப்பு. ஸோ இங்கே ஆக்டிவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் டெவலப்டு த்ரூ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டஸ் நாட் ரெக்வயர் பாடி, அங்கே எதுவும் பாடி தேவை கிடையாது. இன்ஸ்டெட் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் அவுட் சைடு. சரிங்களா? அதாவது வெளியிலேருந்து நம்ம இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம கொடுக்குறோம், அதை தான் அங்கே மீன் பண்ணுறாங்க. தென் அக்வயர்டு த்ரூ இம்யூன் ரெஸ்பான்ஸ், மெமரி செல்ஸ் வந்து இங்கே இருக்கும். இங்கே வந்து நோ மெமரி செல்ஸ். மெமரி செல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அங்கே மெமரி செல்ஸ் நம்ம பாடியில் தங்கிடும், சச் தேட் செகண்ட் டைம் அதே பாக்டீரியாமோ இல்லை வைரஸோ நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் பொழுது இந்த மெமரி செல்ஸ் போயிட்டு இமீடியட்டாக அதுக்கு அகெயின்ஸ்டாக இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே பாசிவில் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ மெமரி செல்ஸ் ஆர் ஆக்டிவேஷன் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. நோய் தடைக்காப்பு துலங்கல்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி அண்ட் அதர் ஒன் இஸ் செகண்டரி, முதல் நிலை இரண்டாம் நிலை. ஸோ முதல் நிலை அப்படின்றது ஒரு பேத்தஜனுக்கு ஒரு பர்சன் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதான் முதல் நிலை. செகண்டரி அப்படின்னும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ஆன்டிஜன் தான் செகண்ட் டைம் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்றது தான் வந்து செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெமரி செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே ஆல்ரெடி மெமரி செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் திஸ் வில் டேக் டைம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா, அதனால் ஸ்லோவாக இருக்கும். அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஸ்லோவாக இருக்கும். அந்த ஆன்டிஜனை ரெக்கக்னைஸ் பண்ணி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். பட் ஷார்ட் லிவ்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக அந்த ஆக்ஷன் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அந்த ஆன்டிஜன் நம்ம பாடிக்கு வந்துடுச்சு அண்ட் மெமரி செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஃபார் தட். ஸோ இமீடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ டயக்ராமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ த ஃபாரின் மாலிகுல் கேன் பி டஸ்ட் பார்ட்டிகலாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம். வென் இட் என்டர்ஸ் இன்டு ஒன் அனிமல்,
ஆர் அ ஹியூமன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட் ஆர் சென்சிடைஸ்டு செல்ஸ். இந்த சென்சிடைஸ்டு செல்ஸ் இஸ் நத்திங் பட் T செல்ஸ். ஆன்டிபாடி எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன், B செல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன். ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இம்யூன் காம்ப்ளெக்ஸ், இது வந்து நம்ம இம்யூன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். தென் வாட் இஸ் ஃபேகோசைட்டோசிஸ்? செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அமீபா எப்படி ஃபுட்டை என்கல்ஃப் பண்ணுமோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன நடக்குது பாருங்கள், ஒரு பாக்டீரியம் இருக்குது, இதை வந்து மேக்ரோஃபேஜ் ஐடென்டிஃபை பண்ணுது, அதை அப்படியே என்கல்ஃப் பண்ணி அதை என்ன பண்ணிடும், பிரேக் பண்ணிடும் உள்ள. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் MHC மாலிகுல்ஸ். MHC அப்படின்றது மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ். அது என்ன பண்ணும், இட் கோஸ் அண்ட் ப்ரெசன்ட் இன் த செல் மெம்பரெயின். சரிங்களா? அது போயிட்டு ப்ரெசன்ட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா ஃபார் த T ஹெல்ப்பர் செல்ஸ் டு ரெக்கக்னைஸ் தட் பர்டிகுலர் ஆன்டிஜன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்போஸ் பண்ணும், வாங்க எல்லாரும் வாங்க, எல்லா இம்யூன் செல்ஸும் வாங்க, இங்கே ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம பாடிக்குள்ளே இருக்குது அப்படின்றத சொல்கிறதுனால தான் அதுக்கு பேர் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ். ஸோ இங்கே T ஹெல்ப்பர் செல்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் ஆன உடனே இட் கெட்ஸ் ட்ரிகர்டு. உடனே இது வந்து மற்ற இம்யூன் செல்ஸ்க்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். TC செல்ஸு, B செல்ஸ் எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த பர்டிகுலர் ஆன்டிஜனை எப்படியாவது நம்ம பாடியை விட்டு வெளியேற்றிடும். ஸோ திஸ் இஸ் ஃபேகோசைட்டோசிஸ். தென் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வீக்கம் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா மாஸ்ட் செல்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ மாஸ்ட் செல்ஸில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இம்யூனோகுளோபின் என்ன பண்ணும், அலர்ஜனை ஐடென்டிஃபை பண்ண உடனே அங்கே இருக்கக்கூடிய மீடியேட்டர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடும். தட் இஸ் ஹிஸ்டாமின், ப்ரோஸ்டோக்ளாண்டின், செரட்டோனின் அண்ட் சைட்டோகைன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிமோரல் இம்யூனிட்டி அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா, ஸோ ஒரு ஆன்டிஜன் இருக்குது, அதை மேக்ரோஃபேஜ் என்ன பண்ணுது, என்கல்ஃப் பண்ணி அதை ப்ரெசன்ட் பண்ணுது. அதை ப்ரெசன்ட் பண்ணும் பொழுது யார் ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொன்னேன், T ஹெல்ப்பர் செல்ஸ். T ஹெல்ப்பர் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா MHCன்னு சொன்னோம் இல்லைங்களா? T ஹெல்ப்பர் செல்லுடைய சர்ஃபேஸில், மேக்ரோஃபேஜோட சர்ஃபேஸில் என்ன இருக்கும், MHC மாலிகுல்ஸ் இருக்குன்னு சொன்னேன், மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. அதாவது எண்டோஜீனஸ் ஆன்டிஜனாக இருந்துச்சு அப்படின்னா, எண்டோஜீனஸ்னால் என்ன, உள்ளேருந்து, எக்ஸோஜீனஸ்னால் என்ன, வெளியிலேருந்து. ஸோ 2 டைப் ஆஃப் ஆன்டிஜனை. எண்டோஜீனஸ் ஆன்டிஜனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த MHC கிளாஸ் 1 மாலிகுல் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். அதாவது CD8+ செல்ஸு TC செல்ஸ் தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. வெரஸ் அது வந்து எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜனாக இருந்துச்சு அப்படின்னா அது MHC கிளாஸ் 2 மாலிகுல் தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. CD4 செல்ஸு ஆர் T ஹெல்ப்பர் செல்ஸ் தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இங்கே 2ன்னு இருக்குது இல்லைங்களா, இடையில ஒரு லைன் போட்டால் இட் பிகம்ஸ் H. ஸோ எக்ஸோஜீனஸு MHC கிளாஸ் 2 மாலிகுலாக இருந்துச்சு அப்படின்னா அது T ஹெல்ப்பர் செல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ T ஹெல்ப்பர் செல்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு. அப்போ இதை என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், எல்லா செல்ஸையும் கூப்பிடும். எதுக்காக, ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் இருக்குது, we have to act against that foreign particle அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அது B செல்லில் இருந்துச்சு அப்படின்னா B செல்ஸ் வில் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். இங்கே மெமரி செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி இருக்கும், ரெடியாக இருக்கும். ஸோ ஃபார் த செகண்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது இந்த மெமரி செல்ஸை உடனே ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி இட் வில் ஆக்ட் அகெயின்ஸ்ட் தட் பர்டிகுலர் ஆன்டிஜன். வெரஸ் இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹிமோரல் இம்யூனிட்டி. வெரஸ் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா TC செல்ஸ் வில் பி இன் ஆக்ஷன். ஸோ இது என்ன பண்ணும், இட் வில் டெஸ்ட்ராய் த இன்ஃபெக்டட் செல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டியில் வந்து 2 டைப் இருக்குது, நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். சேம் வே பாசிவ் இம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இருக்குது. ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் அப்படின்னு பார்க்க போனோம்னா நேச்சுரலாகவே ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ இருக்குது அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடி இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணது இல்லையா, அதுதான் நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. வேறஸ் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னும் பொழுது வேக்சினேஷன் மூலமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னும் பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மதர், அதாவது
ஃபீட்டஸில் பிளாசண்டா மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இம்யூனோகுளோபுலின் ஜி, த்ரூ பிரஸ்ட் மில்க் வந்து பார்த்திங்கன்னா இம்யூனோகுளோபுலின் எம். ஸோ அப்போ பேசிவ் ஆர்டிஃபிஷியல்னால் என்ன அப்படின்னா, சப்போஸ் ஒரு பர்சன் ஹெல்த்தியாக இல்லை, அங்கே இம்யூன் ரெஸ்பான்ஸே ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னும் பொழுது வாட் தே வில் டூ இஸ், ஒரு ஹெல்த்தி பர்சனுக்குள்ளே அந்த பர்டிகுலர் பாக்டீரியாவையோ வைரஸையோ இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸை எடுத்து இந்த அன்ஹெல்த்தி பர்சனுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி. சரிங்களா? தேங்க்யூ.